அந்த பாறையை குடைந்து கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறதாம். இங்கு சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் உற்சவ மூர்த்திகளாக கருவறையில் இருக்கின்றனர். நீரினால் சூழப்பட்ட அமணிலிங்கத்தை சுற்றி வரும்பொழுது சப்த கன்னிகளையும் வணங்கலாமா. இங்குள்ள 8 கால் மண்டபத்தில்தான் இந்த மும்மூர்த்திகளும் தங்கியதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குழந்தையாகவே இங்கு விளையாடி கொண்டிருந்த போது அருகில் உள்ள கஞ்சமலையில் இருந்து கல் ஒன்று உருண்டு வந்ததாம். பட்டாரசி, வேதக்கன்னி, பத்மக்கன்னி, சிந்து கன்னி, அகாஜ கன்னி, வனக்கன்னி, சுமதி கன்னி ஆகிய சப்த கன்னியர்கள் 7 விரலி மஞ்சள்களை வைத்து உருண்டு வந்து கல்லை தடுத்து நிறுத்தி குழந்தைகளை காப்பாற்றினார்களாம். அப்படி உருண்டு வந்த கல்லில் மும்மூர்த்திகளும் 7 விரலில் மஞ்சளில் சப்த கன்னிகளும் ஐக்கிய மனதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சந்தன வழிபாடு சிறப்புக்குரியது. இங்குள்ள மும்மூர்த்திகளும் பக்தர்களும் சந்தனத்தை வாங்கி அவர்கள் மீது எரிந்து வழிபாடு செய்கின்றனர். அப்படி எரியப்படும் சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் பக்தர்கள் நினைத்த காரியம் விரைவில் நடைபெறும் என்பது நம்பிக்கை. இது தவிர குறுமிளகையும் உப்பையும் திருமூர்த்தி மலை மீது இட்டு வேண்டிக் கொண்டால் பக்தர்களின் குறைகள் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு சிவபெருமான் ஞான குருவாக இருக்கிறார். எனவே இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. மலையின் மீது பஞ்சலிங்கம் இருக்கிறது. அதன் முன்பாக நாகமும் நந்தியும் உள்ளன. அத்ரி மகரிஷியும் அனுஷியையும் வழிபட்ட லிங்கம் இவை என்று சொல்லப்படுகிறது. இந்த கலியுகத்திலும் அவர்கள் இந்த பஞ்சலிங்கத்தை அருவமாக இருந்து வழிபடுகின்றனர். இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் அரசமரம். தீர்த்தமாகவே தோணி ஆறு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் விநாயகர், முருகர், நவகிரகங்கள் தனி சந்நிதிகள் இருக்கின்றன. இத்தல விநாயகர் சுந்தர கணபதி, முருகன் பாலசுப்பிரமணியன் அழைக்கப்படுகின்றனர். அமணிலிங்கேஸ்வர் கோவில் முன்பு 30 அடி உயரம் உள்ள தீபக்கம்பம் காணப்படுகிறது. இதன் அடிபாகத்தில் அஷ்டதிக்குகளை நோக்கியவாறு பத்ரகாளி, வனதுர்கை, விசாலாட்சி, ஊர்த்துவ தாண்டம், அகோர வீரபத்ரர், ராமர், நரசிம்மர், வேணுகோபால் ஆகியோர் சிற்பங்கள் உள்ளன. இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகளும் நடைபெறும். இது தவிர அமாவாசை, தை அமாவாசை, மால்ய அமாவாசை நாட்களில் இங்கு தர்ப்பணம் அளிக்கப்படுகிறது. கூடும் பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ பூஜைகளும் நடத்தப்படும். இந்த ஆலயத்தில் ஆகஸ்ட் மாதம் வருஷாபிஷேகம் நடைபெறும்.